எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் சமையல். இன்னைக்கு நம்ம கம்பு சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ கம்பு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இதை நம்ம எடுத்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கம்பை தண்ணியில் கரைக்க போகிறோம். 200 ml தண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நேரம்லாம் கரைக்கணும்னு தேவையில்லை. அது நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே நல்லாவே அது மிக்ஸ் ஆயிரும். கட்டி கட்டியாலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 தான் ஊற்றிக்கிறேன் நான் தண்ணியை. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம கம்பஞ்சோறு செய்கிறக்காக 800 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கம்பு இதில் ஆட் பண்ணணும். அதாவது கம்பு மட்டும் கரைக்கிறதுக்கு நான் 200 ml தண்ணி எடுத்தேன். இப்போ 800 ml மொத்தம் 1 லிட்டர் தண்ணி. அதாவது 250 கிராம் கம்புக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த கம்பஞ்சோறு கம்பங்கூழ்லாம் வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை அப்படியே கம்மி பண்ணும். இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 நாள் 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணி சாப்பிட்றது இன்னும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன். இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இது கிளறி விட்டுட்டே இருக்கணும்னு இல்லை, அப்பப்போ கிளறி விட்டால் போதும். ஒரு 8 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அப்பப்போ. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்காது. நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா கம்பங்கூழாக சாப்பிட்டுக்கலாம். இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் நம்ம கிண்டி விட்டோம்னா அது நல்லா கட்டியாகும். நம்மளுக்கு கம்பஞ்சோறு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளதுக்கும் இப்போக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அது நல்லா கட்டியாக இருக்கிறது. அவ்வளோதான். நம்மளுக்கு சுவையான கம்பஞ்சோறு ரெடி. நம்ம கம்பஞ்சோரை புளிக்குழம்பு கூடயோ இல்லைன்னா பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கூடயே சேர்த்து வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.